Hi, welcome to all. This is Kylina Info Technology. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியில் பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிமிட்ரி அப்படிங்கிற ஒரு டூலை பற்றி நம்ம இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்கிறேன் நான். ஸோ ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைமரியாக வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ அதில் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங் இருக்கும். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஸோ இன்னொன்று வந்து பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிமிட்ரி டூல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஸோ பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் இருக்கக்கூடிய என்ன ஃபீச்சர் அப்படின்னா, ஸோ பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங்கில் யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கான்செப்ட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம போயிட்டு அந்த டூலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, அதில் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லினக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லினக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து ப்ரைமரியான இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கலி அவைலபிள் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து காலி லினக்ஸோட அஃபிஷியல் சைட்டு டிமிட்ரி அப்படிங்கிற ஓவர்வியூ வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை காலி லினக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ டிமிட்ரி -h அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ வந்துட்டு தேர் இஸ் சம் டீப் மேஜிக் கோயிங் ஆன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்லோகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ அதாவது வந்து எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன், 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 இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஸோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எந்த மாதிரி பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும் பர்டிகுலராக அப்படிங்கிறதுக்கான பேராமீட்டர்ஸ் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்கிறது. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸோ இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இட் இஸ் நாட் கோ ஃபார் த வித்தவுட் பர்மிஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சைட் எடுத்து நீங்கள் வர்னபிள் இருக்கா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து லீகல் இஷ்யூக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பப்ளிக்கலி எந்த சைட் வந்து வர்னபிளாக இருக்கும் அந்த சைட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கிறதுனால எந்த தப்பு இல்லை. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் டூல் ஃபார் த செக்கிங் பர்பஸ். ஓகே, ஸோ இந்த சைட்டை வந்துட்டு நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக இந்த சைட்டை நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக்லி வர்னபிள் சைட்டை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பப்ளிக்கலி வர்னபிலிட்டி சைட் இல்லாமல் நீங்கள் மற்ற சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது லீகல் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக அதிகம். ஓகே, ஸோ நான் இந்த சைட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே,
இந்த சைட்டோட யூஆர்எல்லை. ஸோ இங்கே போயிட்டு நான் வந்துட்டு டிமிட்ரி அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டிமிட்ரி கொடுத்துட்டு ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நான் ஐபி கொடுக்குறேன். ஐபி வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஐ கொடுத்துட்டு வந்து டொமைன் நேம் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, டொமைன் நேம் கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும். அந்த பர்டிகுலரான சைட் யாரோடது, ஸோ அந்த சைட்டுக்கு வந்துட்டு என்ன பப்ளிக் ஹோஸ்டட் பப்ளிக் ஐபி என்ன, ஸோ இதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸோ இந்த ரிமார்க் என்ன, ஐஎன்ஏவோட டீட்டெயில் என்ன, ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஹூஇஸ், அதாவது வந்து அது யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா, யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுறா, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களால் இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நாட் ஒன்லி ஃபார் தட் ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லைக் இப்போ வந்து போர்ட் லெவல் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இதே சேம் சைட்டை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு போர்ட் லெவலில் நம்ம கொடுக்கலாம். ஸோ போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா பி கொடுத்துட்டு ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டாட் ஓ கொடுத்துட்டு நான் ஒரு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோடய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ வந்து அந்த பர்டிகுலரான அந்த சைட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ட்ஸ்லாம் என்னங்கிறது எனக்கு அந்த -o கொடுத்த எக்ஸ்டென்ஷன் மூலயமா அந்த டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக எனக்கு வெளியில் வந்து கிடைக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா. ஸோ ரைட்டிங் த அவுட்புட் டு த test.txt அப்படிங்கிற நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ பிங்கிற எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலரான சைட்டில் எந்த போர்ட்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கேதர் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ எந்தெந்த போர்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மேபி டைம் எக்ஸ்டென்ஷன் எடுக்குது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்குள்ளே வேறு இது போய் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், எல்எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கேட்டு test.txt. ஸோ டெஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு வந்துட்டு test.txt. இப்போது பார்த்திங்க அப்படின்னா கேட்டு test.txt பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இன்னும் கேதர் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால மேபி லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணல, நான் கொடுத்த -o டெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுனால எனக்கு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் வந்துட்டு இப்போ கேன்சல் கொடுத்துட்டு இப்போ சேம் இப்போது இந்த போர்ட் கொடுக்காம நான் வேறு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்காமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ங்கிறது என்ன எக்ஸ்டென்ஷனுக்கு கீழே வருதுன்னா இமெயில். ஓகேங்களா. அப்போ நம்ம கொடுத்துடலாம். மேபி டைம் எடுக்குது. VU. ஓகே, ஓகே. VN vnweb.com ஸ்பேஸ். இப்போ நான் ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு கொடுக்குறேன். அதில் இருக்கக்கூட அவைலபிள் சப்டொமைன்ஸ், அதாவது இமெயில் அவைலபிள் பப்ளிக்லி இமெயில் என்னென்ன ஏதாவது ஒரு பப்ளிக் இமெயில் இருக்கா, அந்த
வெர்னபிளில் இருக்கக்கூடிய இமெயில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இமெயில் ஐடிஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் சப்டொமைனு கூட இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கணும்னா எக்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சப்டொமைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த பர்டிகுலர் சைட்டு நான் கொடுத்ததுக்கு காரணம் இந்த சைட்டு வந்துட்டு பப்ளிக்கலி வெர்னபிள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பப்ளிக்கலி அவைலபிளை மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ வித்தவுட் பர்மிஷன் நம்ம வந்து வேறு எது ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன். அடுத்த வீடியோவில் புது டூலை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.